ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், லாஸ்ட் வீடியோவில் பார்த்தோம் அப்படின்னா எஸ்பிஓவில் நம்ம ஒரு ஐடி எப்படி ரிஜிஸ்டர் பண்ண போகிறோம் அப்படின்றத பற்றி பார்த்துருந்தோம். இப்போ இந்த வீடியோவில் ஆஃப்டர் ரிஜிஸ்டர் ப்ரொஃபைல் அப்டேட் எப்படி பண்ணணும், நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா நம்ம மார்க்கெட்டிங் பிளான் எப்படி பை பண்ணணும் அப்படின்றத பற்றி பார்த்துடலாம். நீங்கள் லாகின் பண்ணோன்னே உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் இந்த மாதிரி ஆகும். ஃபஸ்ட் ஆப்ஷன் வந்து ப்ரொஃபைல் அப்டேட், அதுக்கு நீங்கள் கிளிக் பண்ணி உங்களோட ப்ரொஃபைல் டீட்டெயில்ஸ் எல்லாமே ஃபில் பண்ணி சப்மிட் கொடுத்துருங்க. பட் எல்லாத்தையும் கிளியராக பண்ணுங்கள். தப்பாக பண்ணிட்டீங்க அப்படின்னா கம்பெனி நம்ம வந்து ரிக்வஸ்ட் கொடுத்து அங்கேயும் சேஞ்ச் பண்ணுற ஒரு சில டைம் ஆப்ஷன்ஸ் தருவாங்க. அதனால் கொடுக்கும்போதே கரெக்டாக பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா எஸ்பிஓ மார்க்கெட்டிங் பிளான் அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் இந்த மாதிரி தான் ஷோ ஆகும். இதில் நீங்கள் என்ன பிளான் வந்து பை பண்ண போகிறீங்க, அதாவது கம்பெனி சைடு வந்து 3 சர்வீசஸ் இருக்குது: எஜுகஸ்ட், பைமோட், ஸ்டார்ஹெல்த். இப்போ நம்ம வந்து எஜுகஸ்ட் அப்படின்றது ஆன்லைன் கோர்ஸ் ரிலேட்டட், பைமோட் அப்படின்றது ஆன்லைன் பர்ச்சேசிங் ரிலேட்டட், நெக்ஸ்ட் ஸ்டார்ஹெல்த் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே தெரிஞ்ச ஒரு கம்பெனி தான், வந்து ஹெல்த் இன்சூரன்ஸ் ரிலேட்டட். இப்போ நம்ம வந்து எஜுகஸ்ட் பை பண்ண போகிறோம். எஸ் கிளிக் பண்ணுங்கள். இதில் நம்ம வந்து மார்க்கெட்டிங் பிளான் தான் பை பண்ண போகிறோம். அதனால் மார்க்கெட்டிங் பிளானை செலக்ட் பண்ணுங்கள். கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கான கோடு ஒன்று இருக்கும். இந்த கோடை வந்து நீங்கள் காப்பி பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட் இங்கே கிளிக் அண்ட் பை அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இதில் ஏதோ டவுட் இருக்குது அப்படின்னா ஹவு டு ரிஜிஸ்டர், ஹவு டு பர்ச்சேஸ், அதை போக வெப்சைட் லிங்க் எல்லாமே வந்து இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நீங்கள் கிளிக் அண்ட் பை கொடுத்துடலாம். உங்களுக்கு இன்னொரு பேஜுக்கு ரீடைரக்ட் ஆகும். நீங்கள் வந்து லாகின் பண்ணணும். ஃபஸ்ட்டு இந்த பேஜை வந்து ரிஜிஸ்டரே பண்ணணும். சைன்இன் கீழே பார்த்தீங்க அப்படின்னா ரிஜிஸ்டர் நவ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதை கிளிக் பண்ணுங்கள். ஏன்னா நம்ம வந்து எஜுகஸ்ட்டில் ரிஜிஸ்டர் பண்ணிருக்க மாட்டோம். நீங்கள் இதுக்கு மேலே தான் ஃப்ரெஷ்ஷாக வந்து எஜுகஸ்ட்டில் ரிஜிஸ்டர் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு உங்களோட நேம், நெக்ஸ்ட் வந்து லாஸ்ட் நேம், யூசர் நேம், மெயில் ஐடி, பாஸ்வேர்ட், கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு, இந்த 4 விஷயம் இருந்தால் போதும். இதை வந்து சிம்பிளாக நீங்கள் வந்து ரிஜிஸ்டர் பண்ணிடலாம். நான் இந்த ப்ராசஸை ரிஜிஸ்டர் பண்ணிடுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம டீட்டெயில்ஸ்லாம் ஃபில் பண்ணிட்டு ரிஜிஸ்டர் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணோம் அப்படின்னா நமக்கு இன்டர்ஃபேஸ் இந்த மாதிரி தான் ஷோ ஆகும். அவ்வளோதான். இப்போ பார்த்தோம் அப்படின்னா நமக்கு எஜுகஸ்ட்டில் அக்கௌண்ட் வந்து ரெடி ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா நமக்கு காம்போ ஆஃபர் அப்படின்ற ஆப்ஷன் ஷோ ஆகும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் இந்த மாதிரி ஷோ ஆகும். இதில் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். அது மேலே வந்து காம்போ மார்க்கெட்டிங் அப்படின்னு 2 ஆப்ஷன் இருக்குது. நம்ம வந்து அந்த மார்க்கெட்டிங்கை ஜஸ்ட் டச் பண்ணுறோம். மார்க்கெட்டிங் டச் பண்ணோடனே உங்களுக்கு இந்த இடத்துல அட்வான்ஸ் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் காம்போ, நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஸ்டூடெண்ட்ஸ் காம்போ அப்படின்றது கொடுத்துருப்பாங்க. இந்த பேஜில் ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஸ்டூடெண்ட்ஸ் காம்போ அப்படின்னு இருக்கும். இதில் வந்து மார்க்கெட்டிங் பிளானில் வரவங்க எல்லாருமே வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஸ்டூடெண்ட்ஸ் காம்போ தான் கிளிக் பண்ணோம். ஜஸ்ட் நம்ம வந்து ஆட் டு கார்டுன்னு கொடுத்துடலாம். ஆட் டு கார்டு கொடுத்தோன்னே நெக்ஸ்ட் வியூ கார்டு கொடுங்க. வியூ கார்டு கொடுத்தோன்னே நமக்கு பேஜ் ஓப்பன் ஆகிடுது, டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஸ்டூடெண்ட்ஸ் காம்போ. பட் இதில் ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 15,000 நியர்பை இருக்கும். இதில் ஆட் ஏ கூப்பன் அப்படின்ற இடத்துல இந்த கோடை நம்ம வந்து பேஸ்ட் பண்ணணும். இது எங்கே நம்ம காப்பி பண்ணியிருப்போம் அப்படின்னா இந்த பேஜ்லேயே வந்துட்டு மார்க்கெட்டிங் பிளான் கோர்சஸ் அப்படின்ற பேஜஸ்லேயே நமக்கு வந்து இந்த கோட் கிடச்சிரும். இந்த கோடை காப்பி பண்ணி நம்ம இந்த இடத்துல வந்து பேஸ்ட் பண்ண போகிறோம். பேஸ்ட் பண்ணோடனே அப்ளை கொடுத்துடலாம். அப்ளை கொடுத்தோடனே நமக்கு இந்த இடத்துல அமௌண்ட் பார்த்திங்க அப்படின்னா சேஞ்ச் ஆகிடும். ஓவராலாக நம்ம வந்து பே பண்ண வேண்டியது 599.61 பைசா அப்படின்ற மட்டும்தான் நமக்கு வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். மீதி எல்லாமே வந்து டிஸ்கவுண்ட் தான் நமக்கு. இப்போ வந்து ப்ராசஸ் டு செக் அவுட் கொடுத்துட்டு நம்ம வந்து பே பண்ணிடலாம். கிளிக் பண்ணோடனே உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் இந்த மாதிரி ஷோ ஆகும். இது எல்லாத்தையும் செக் பண்ணுங்கள். ஐ ஹேவ் அக்ரி ரீட் டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனாக கிளிக் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பில்லிங் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். அந்த பில்லிங் டீட்டெயில்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட ஃபஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், கம்பெனி நேம் தேவையில்லை, ஆப்ஷனல் தான். அதாவது நீங்கள் ஒரு கம்பெனி வச்சுருக்கீங்க அப்படின்னா நேம் நீங்கள் வந்து மென்ஷன் பண்ணலாம். நெக்ஸ்ட் அந்த கண்ட்ரி, உங்களோட அட்ரஸ்ஸு, இந்த டீட்டெயில்ஸ் மட்டும் ஃபில் பண்ணிவிட்டு இந்த இடத்துல நீங்கள் வந்துட்டு பே பண்ண மெத்தட் வந்து அவங்களுமே கொடுத்துருப்பாங்க. ஜஸ்ட் நம்ம வந்து ஃபஸ்ட்டு இந்த ஃபார்ம்லாம் ஃபில் பண்ணிடலாம். டீட்டெயில்ஸ் எல்லாமே ஃபில் பண்ணிவிட்டு நம்ம வந்து அமௌண்ட் வந்து பே பண்ணிடலாம். ப்ளேஸ் ஆர்டர் அப்படின்றத கிளிக் பண்ணுங்கள். பேமெண்ட் பண்ணுற ஆப்ஷன் வந்து இங்கே ரீடைரக்ட் ஆகும். இதில் நீங்கள் எந்த மெத்தடில் வேணாலும் பே பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மொபிக்யூ வாலெட் இருக்குது, ஐசிஐசி பேங்க், இந்த மாதிரி யூபிஐ மெத்தடு, நெட் பேங்கிங், இஎம் ஆப்ஷன்ஸ் எல்லாமே இங்கே வந்து ஷோ ஆகும். இப்போ நான் வந்து பே பண்ண போகிறோம். பே பண்ணிட்டு வீடியோ வந்து நான் கன்டினியூ பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ பார்த்தோம் அப்படின்னா
பே பண்ணது பேமெண்ட் சக்ஸஸ்ஃபுல்லி கங்க்ராச்சுலேஷன் வந்துருச்சு. இதுலேயே உங்களுக்கு தேவையான ஆர்டர் நம்பர், டேட்டு, மெயில் ஐடி, பேமெண்ட் பண்ணது, என்ன எவ்வளோ அமௌண்ட் அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸும் வந்துடும். இதே உங்களுக்கு அப்படியே பார்த்தீங்கன்னா உங்களோட மெயிலுக்கும் இதே டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்கு சென்ட் பண்ணிடுவாங்க. இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மெத்தடில் நம்ம வந்து பை பண்ணிடணும். இந்த பை பண்ணது தான் நம்ம வந்து உடனே சப்மிட் பண்ண முடியாது. மேக்ஸிமம் ஒரு 12 ஹவர்ஸ்லேருந்து 24 ஹவர்ஸ் டைம் எடுத்திருக்கும். அதை எந்த இடத்துல சப்மிட் பண்ணணும் அப்படிங்கிறத நான் வந்து உங்களுக்கு லைவாக ஷோ பண்ணிடுறேன். ஜாயின் ட்ரைனிங் ப்ரோக்ராம் கிளிக் பண்ணுங்கள். ஜாயின் ட்ரைனிங் ப்ரோக்ராம் கிளிக் பண்ணோன்னே இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எஜுகேஸ்ட் பை மோட் ஸ்டார் ஹெல்த் காட்டும். நம்ம வந்து எஜுகேஸ்ட் பை பண்ணியிருக்கோம். எஜுகேஸ்ட்டை கிளிக் பண்ண உடனே இந்த இடத்துல செக் அவுட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அந்த 8500 அப்படிங்கிறத நீங்கள் வந்து எதுவும் செக் பண்ண தேவையில்ல. ஜஸ்ட்டு கிளிக் த செக் அவுட். இந்த இடத்துல உங்களோட டீட்டெயில்ஸ் வந்துடுது. இப்போ நம்ம வந்து கூப்பன் கோட் அப்படிங்கிறது நமக்கு கிடைச்ச அந்த ஆர்டர் ஐடி தான். அந்த ஆர்டர் ஐடியை இங்கே நீங்கள் வந்து அப்ளை பண்ணிடணும். அப்ளை பண்ண பிறகு பை கொடுத்தீங்க அப்படின்னா உங்கள் ஐடி ஆக்டிவேட் ஆகிடும். இப்போ உடனே என்னால் பண்ண முடியாத ரீசன் இது வந்து 12 to 24 ஹவர்ஸ் டைம் எடுத்துக்கும். அதனால் அந்த விஷயத்தை நான் பை பண்ணல, அதாவது பை பண்ண மாதிரி ஷோ ஆகலை. மேபி நான் வந்து நெக்ஸ்ட் டே இதை பை பண்ணும்போது உங்களுக்கு ஸ்க்ரீன் ரெக்கார்ட் எடுத்து ஷேர் பண்ணுறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மெத்தடில் தான் வந்து நம்ம வந்து ஒரு ஐடியா எப்படி ஆக்டிவேட் பண்ணணும் அப்படிங்கிறத கிளியர். பர்ச்சேஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டு நம்ம ஒரு 12 to 24 ஹவர்ஸ் விட்டுட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஜாயின் ட்ரைனிங் ப்ரோக்ராம் அப்படிங்கிறத கிளிக் பண்ண போகிறோம். கிளிக் பண்ணோன்னு நமக்கு வந்து இன்டர்ஃபேஸ் இந்த மாதிரி ஷோ ஆகும். இதில் நம்ம வந்து எஜுகேஸ்டா, பைமோட்டா இல்லை ஸ்டார் ஹெல்த்தா அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணிட்டு எதில் நம்ம பர்ச்சேஸ் பண்ணுமோ அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணலாம். நம்ம வந்து எஜுகேஸ் பண்ணதுனால கண்டினியூ பர்ச்சேஸ் அப்படின்றத கிளிக் பண்ணியிருக்கோம். இதில் கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா 3 month SBO டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ட்ரைனிங் ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லிட்டு 8500 அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வந்து ஷோ ஆகும். பட் நாம் வந்து இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா செக் அவுட் அப்படின்றத கிளிக் பண்ண போகிறோம். செக் அவுட்டை கிளிக் பண்ணோடனே நமக்கு எஜுகேஸ்ட்டில் பை பண்ணதுக்கு ஆர்டர் ஐடி உங்களுக்கு மெயிலையும் கிடச்சிருக்கும். பை பண்ண உடனே உங்களுக்கு அந்த பேஜ்லேயும் ஷோ ஆகும். அந்த ஆர்டர் ஐடியை இந்த இடத்துல நம்ம வந்து பேஸ்ட் பண்ண போகிறோம். ஆர்டர் ஐடி அப்படிங்கிறது உங்களுக்கு மெயிலில் முன்னாடி ஹேஷ் சிம்பிள் போட்டு நம்பர் வந்திருக்கும். பட் நீங்கள் அந்த ஹேஷ் சிம்பிளை விட்டுட்டு நம்பர் மட்டும் காப்பி பண்ணி இந்த இடத்துல ப்ளேஸ் பண்ணிட்டு அப்ளை கொடுத்துருங்க. அப்ளை கொடுத்தோடனே இவர் கூப்பன் கோட் அப்ளைடுன்னு வந்திருக்கும். நெக்ஸ்ட்டு இந்த பை நோ அப்படின்ற ஆப்ஷனையுமே கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி கங்க்ராச்சுலேஷனோட நோட்டிஃபிகேஷன் வந்துடும். இதுக்கப்புறம் உங்கள் ஐடியை செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் ஐடி வந்து ஆட்டோமேட்டிக்காக ஆக்டிவேட் வரும். டேஷ்போர்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த இடத்துல இதுக்கு முன்னாடி ரெடின்ற ஸ்டேட்டஸ் வந்தது. இப்போ ஆக்டிவேட் இருக்குது. இண்டிவிஜுவல் மார்க்கெட்டர் மைக்ரோ டாஸ்க் அப்படின்ற ஆப்ஷன் வந்து உங்களுக்கு ஷோ ஆகிடுச்சு. அவ்வளோதான், உங்கள் ஐடி வந்து ஆக்டிவேட் ஆகிடுச்சு. இந்த மெத்தடில் தான் நீங்கள் வந்து ஒரு கூப்பன் கோடை பை பண்ணி உங்கள் ஐடி வந்து ஆக்டிவேட் பண்ணணும். நெக்ஸ்ட் வீடியோவில் டாஸ்க் நம்ம எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். தேங்க்யூ.